ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி எத்திரியம் வந்து ஒரு ஷார்ட் டைம் டம்ப் கொடுத்துச்சு. ஸோ ஃபர்தராக வந்து ஒரு ரிவர்சல் நமக்கு சிக்னல் கொடுக்குது. சரிங்களா, ஆல்ரெடி டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டேன். அதனுடைய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நம்ம போட்டுருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எத்திரியம் பார்த்துலாம். ஓகேங்களா, ஸோ எத்திரியம் வந்து நமக்கு என்ன ஷோ ஆகுதுன்னா, டெலிகிராமில் நம்ம லாஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த ட்ராப்புக்கு அப்புறம் வந்து ரிவர்சல் இருக்குது அப்படின்ட்டு அப்டேட் பண்ணிட்டேன்னா. சரிங்களா, ஸோ அதுக்கு ட்ராப்புக்கு முன்னாடியே வந்து ட்ராப்புக்கான சிக்னலும் நான் போட்டுட்டேன். சரிங்களா, டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் நான் இங்கே டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ ட்ராப்புக்கான சிக்னல் வந்துருச்சு நமக்கு. அதே மாதிரி ரிவர்சலும் நமக்கு ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ ரிவர்சல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்திரியம் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரிவர்சல் வந்துட்டு. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு ரிவர்சல் சொன்னேன். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ரிவர்சல் சொன்னேன். அதே மாதிரி வந்து ட்ராப்பும் சொல்லியிருப்போம். கரெக்டாக ட்ராப் ஆகிருக்கு. இங்கேருந்து ரிவர்சல் வந்துருக்கு. கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல சொல்லியிருக்கோம் பாருங்கள், ரிவர்சல். சரிங்களா, லைட்டாக சின்ன டம்ப்பு கொடுத்துட்டு ரிவர்சல் வந்துட்டான். ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்சல் வரத்துக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நமக்கு வந்து எத்திரியமும் நமக்கு புலிஷாக தான் இருக்குது. ஓகே, இது வந்து 4 ஹவரில் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, 4 ஹவரில் வைக்கும்பொழுது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3660 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் மேலே போக தான் பார்க்கும். இது வந்து ஷார்ட் டைம் அனலைஸு. ஓகேங்களா, ஸோ இப்போ வீக்லி அனலைஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீக்லி அனலைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் புல்லிஷாக இருக்குது எத்திரியம். ஓகேங்களா, மறுபடியும் சொல்கிறேன், வீக்லியில் வந்து எத்திரியம் சூப்பர் புல்லிஷாக இருக்குதுங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ட் ரிஜெக்ட். ஸோ இது வந்து என்ன நமக்கு ஷோ ஆகுதுன்னா, இது சூப்பர் புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, எத்திரியம் வந்து சூப்பர் புல்லிஷ். ஸோ இது மேலே தான் போகும். நெக்ஸ்ட்டு என்னுடைய ப்ரைஸ் வந்து 6000 அபோவ் இருக்கும் எத்திரியமுக்கு. ஓகேவா, ஓகே, இதுதான் வந்து நம்மளுடைய எத்திரியமோட அனலைஸு. இப்போ பிடிசி அனலைஸ் பார்ப்போம். ஸோ பிடிசி வந்து இந்த ட்ராப் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகேங்களா, இந்த ட்ராப்பு, பட் இந்த ட்ராப் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிடிசிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, எத்திரியமுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகேவா, ஸோ எத்திரியம் வந்து இந்த ட்ராப்பு நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன் பாருங்கள். ஸோ எத்திரியம் வந்து இந்த ட்ராப் கரெக்டாக டெக்னிக்கலாக வச்சு சொன்னேன். அதே மாதிரி ரிவர்சலும் கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பிடிசிக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய கிராஷ் வந்து நான் எதிர்பார்க்கல. ஸோ லைட்டாக ஒரு நினச்சேன், பட்டு அது நல்லாவே வந்துருச்சு. ஓகே, இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா பிடிசி வந்து நல்ல புலிஷில் இருக்குது. சரிங்களா, ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து இங்கே போயிட்டு 1,18,000 போயிட்டு அப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது எத்திரியமுக்கு. சரிங்களா, சாரி, பிடிசிக்கு. எத்திரியமும் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஃபர்தராக அப்படியே வந்து உங்களுக்கு மேலே போக பார்க்கும். ஓகேங்களா, ஸோ எத்திரியமும் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போக பார்க்கும். பிடிசியும் வந்து கரெக்டாக நமக்கு எக்ஸாக்டாக அது ரெசிஸ்டண்ட் கீழே தான் இருக்குது. ஸோ இது வந்து சூப்பர் புல்லிஷ். ஓகேங்களா, ஸோ புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் உங்களுக்கு பிடிசிலாம். சரிங்களா, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எத்திரியம் வந்து வீக்லியில் வந்து சூப்பர் புல்லிஷாக இருக்குது. ஷார்ட் டைம் வந்து பேனிக் ஆக வேண்டாம். ஸோ இந்த புல்பேக் வந்து ஆல்ரெடி எதிர்பார்த்தது தாங்க. வெறும் நமக்கு வந்து புல்பேக் எத்திரியம் நம்ம ட்ராப் சொல்லியிருக்கோம். ஸோ புல்பேக் வந்து இந்த ஆல்ட் சீசனில் வந்து எதிர்பார்த்தது தான். சரிங்களா, ஸோ ஆல்ரெடி இப்போ புல்பேக் வந்து ஃபால்ட் காயின் 10 to 20% காட் புல்பேக் இஸ் ஹெல்த்தி கரெக்ஷன் ஃபார் அப்கமிங் ஆல்ட் சீசன். ஆல்ரெடி இது புல்பேக் விஷயத்தில் நான் சொல்லிட்டேன். ஸோ புல்பேக் வந்து நமக்கு ஹெல்த்தி தான். ஓகேவா, ஸோ டெலிகிராமில் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி அப்டேட் வந்து எவ்ரி ப்ரெடிக்ஷன் வந்து மேக்ஸிமம் வந்து 10 ப்ரெடிக்ஷன்னா ஒரு 8 ப்ரெடிக்ஷன் ஒர்க் ஆகிட்டுருக்கு நமக்கு. ஓகேவா, ஸோ 10 சொன்னேன்னா ஒரு 8 மேக்ஸிமம் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து நீங்கள் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா டெலிகிராமில் அடிக்கடி நான் போட்டுட்ருப்பேன் பாருங்கள். 2 அப்டேட் வந்து டெலிகிராமில் போட்டேன், நான் வீடியோ போடல. ஸோ வீடியோ வந்து 3வது அப்டேட்டில் வீடியோ போடுறேன். ஸோ அதனால் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்னியோட அப்டேட்டு. பிடிசி வந்து கொஞ்சம் புலிஷில் தான் இருக்குது. சப்போஸ் வந்து நல்லா பாருங்கள், பிடிசி வந்து இங்கே ஒன்டேல வைக்கிறேன்னா. ஓகேவா, ஸோ ஒன்டேல வச்சுருக்கேன் பிடிசி. இந்த இடத்துல மேனிப்புலேஷன் அப்படியே சப்போஸ் வந்து கீழே வந்து மேனிப்புலேஷன் நடந்தால் எப்படி நடக்கும்னா, நல்லா கவனிங்க. மேனிப்புலேஷன்னா எப்படி வரும் அப்படின்னா, ஸோ இது வந்து புல்லிஷ் தாங்க. டோன்ட் வரி, புல்லிஷு, பேனிக் ஆகாதீங்க.
புல்லிஷில் தான் இருக்குது. அப்படியே இது பேனிக் கொடுத்தா அனதர் சின்ன ஒரு லிக்விடேஷன் மாதிரி இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோக்கு கீழே உள்ள லிக்விடேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சூப்பர் புல்லிஷாக போவான். நான் எதிர்பார்க்குறது இங்கேருந்தே போயிடுவான், நான் எதிர்பார்க்குறது கீழே வரமாட்டான். ஸோ இந்த மூமெண்ட் வந்து என்னுடைய டெக்னிக்கல் பிரகாரம் பிடிசி இங்கே வரமாட்டான். சரிங்களா, வரக்கூடாது, வரமாட்டான். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன். அப்படியே வந்தாலும் அது மேனிப்புலேஷன். ஓகேவா, ஸோ டோன்ட் வரி, அதுவும் மேனிப்புலேஷன். அப்படியே இங்கே வந்தாலும் அது மேனிப்புலேஷன், மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிடுவான். ஸோ என்னுடைய அனலைஸ் வந்து கீழே வர மாட்டான். அதுதான் என்னுடைய டெக்னிக்கல். நான் வந்து பார்க்குறது அதுதான். நான் வந்து ஒரே கான்ஸ்டண்ட்டாக இருப்பேன். அப்படியே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி சொல்கிறது, பல்க் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா, அப்படி தான் நான் எடுத்துப்பேன். சரிங்களா, ஸோ ஓகே, அதுதான் ரெண்டுமே வந்து நமக்கு புல்லிஷில் தான் இருக்குது. திரும்பலாம் நல்ல புல்லிஷில் இருக்குது. சரிங்களா, ஸோ வந்து நெக்ஸ்ட்டு அப்கமிங் மார்க்கெட்டில் வந்து நல்லா உங்களுக்கு பம்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எத்திரியம் வந்து இந்த 4100 பிரேக்கப் பண்ணி மேலே போயிட்டோன்னா ப்ரைஸ் வந்து நல்ல புல்லிஷாக மாறிடுங்க எத்திரியம்லாம். சரிங்களா, அதனால் இந்த புல் பேக்கில் வந்து இவ்வளோ தான். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டுக்கு புல் பேக் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். எத்திரியம்கே பாருங்கள், இங்கே தான் வந்து எவ்வளோ பெரிய கிராஷு, இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய கிராஷு. ஆனால் இங்கே ரிவர்சல் பாருங்கள் எப்படி போயிருக்குது. ஆனால் புல் பேக் பாருங்கள், ரெண்டு வீக்லி கேண்டல் தான். இது ஃபஸ்ட்டு ஒரு வீக்லி கேண்டல் வந்தது, அதுக்கப்புறம் ஒரு வீக்லி கேண்டல். ஸோ இதுதான் வந்து புல் பேக்கு. ஓகேங்களா, ஏன்னா புல் மார்க்கெட் புல் பேக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். கன்சல்டேஷன் மார்க்கெட்டு புல் பேக்கு தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் புல் மார்க்கெட்டு புல் பேக் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா, அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 10% 20% வந்தாலும் பேனிக்லாம் ஆக வேண்டாம். பிகாஸ் வந்து திஸ் இஸ் த ஆல்ட் சீசன் புல் மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், டெலகிராம்லேயும் சொல்லியிருக்கேன். மறக்காமல் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரைவேட் குரூப் இருக்குது. சரிங்களா, அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் குரூப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மெயின் டெலகிராமில் எவ்ரி அப்டேட்டு இதுவும் நான் போட்டுட்ருக்கேன். சரிங்களா, எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ், இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை, இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.